வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்தியாவோட முதல் பெண் புனிதரான புனித அல்போன்சா அவர்களுடைய கல்லறை மற்றும் அவங்க பயன்படுத்திய பொருட்கள் அடங்கிய அருங்காட்சியகத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னா, கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள பரணாங்கானன்ற இடத்துல தான் புனித அல்போன்சா உடல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை இருக்கு. இப்போ புனித அல்போன்சா அம்மாவை பத்தி பார்க்கலாம். புனித அல்போன்சா 1910 ஆகஸ்ட் 19 கேரளா மாவட்டத்தில் உள்ள குடமாலூர்ல பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ஞானஸ்தான பெயர் அன்னக்குட்டி. புனித அல்போன்சா பிறந்த 3 மாதத்திலேயே அவங்களுடைய தாயார் இறந்துடுறாங்க. இவங்களோட அத்தை மற்றும் பாட்டியோட வசதியான குடும்பத்துல தான் வளர்ந்து வந்திருக்காங்க. சின்ன வயசுல பல உடல்நல கஷ்டத்தையும் துன்பத்தையும் சந்திச்சவங்க ஜப வாழ்க்கையிலையும் இறைபக்தியிலையும் அதிகமா ஆர்வம் காட்டியிருக்காங்க. பள்ளி படிப்பை முடிச்ச பிறகு துறவற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவங்க பரணாங்கானத்துல உள்ள பிரான்சிஸ்கன் கிளாரியட் சபையில் இணைஞ்சு அல்போன்சான்னு பெயரும் பெற்றிருக்காங்க. பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காங்க. புனித அல்போன்சா அன்பு, பரிவு, பக்தி மற்றும் தியாகத்தால அனைவரோட இதயத்திலும் இடம் பெற்றிருந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி காய்ச்சல் மற்றும் பல்வேறு நோய்களால அவதிப்பட்டவங்க துறவற வாழ்க்கையிலையும் தொடர்ந்து இந்த உடல்நல குறைபாடுகளோட இருந்திருக்காங்க. இருந்தாலும் இதையெல்லாம் கடவுள் மேல ஒப்படைச்சு நம்பிக்கையோட இருந்திருக்காங்க. இறுதியில 1946 ஜூலை 28 அன்று 35 வயசுல பரணாங்கானத்துல உள்ள கான்வென்ட்ல இறந்திருக்காங்க. இவங்களுடைய உடல் அங்கேயே அடக்கமும் செய்யப்பட்டிருக்கு. 1953 அல்போன்சாவின் புனித வாழ்வை அதிகாரப்பூர்வமாக்க திருச்சபை ஆராய தொடங்கியிருக்கு. பின்னர் இவருடைய பரிந்துரையால நிகழ்ந்த அதிசயங்களை அங்கீகரிக்கவும் செஞ்சிருக்காங்க. 1986 ஆண்டுல திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அல்போன்சாவிற்கு அருளாளர் பட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2008 ஆண்டு அக்டோபர் 12 திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் வாத்திகான்ல அல்போன்சாவை புனிதரா அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்தியாவில் பிறந்த முதல் பெண் புனிதர் என்ற பெருமையை புனித அல்போன்சா பெற்றிருந்திருக்காங்க. பரணாங்கானத்துல உள்ள புனித அல்போன்சா கல்லறைக்கு இந்தியால மட்டும் இல்லாம உலகத்துல பல பகுதியில இருந்து தினமும் பல பக்தர்கள் வந்து ஜெபித்து புனித அல்போன்சாவோட பரிந்துரையை பெற்று செல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 19 கொடியேற்றமும் ஜூலை 28 புனித அல்போன்சாவின் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுது. புனித அல்போன்சாவின் முதல் திருவிழாவானது 1986 ஜூலை 28 தான் கொண்டாடப்பட்டிருக்கு. 2026 ஜூலை 28 அன்று இந்த ஆண்டு கொண்டாடப்படும் திருவிழாவானது 41வது ஆண்டு திருவிழாவா கொண்டாடப்படுது. நாங்க போன அன்னைக்கு தான் கொடியும் ஏத்திருந்தாங்க. அதோட வீடியோவும் இதுல ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்க. இதுதான் புனித அல்போன்சா அம்மாவை அடக்கம் செஞ்சிருக்க கோவிலோட வெளிப்பகுதி. இப்போ உள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன். திருப்பலி நேரத்தை தவிர மற்ற நேரத்துலலாம் நற்கருணை பேலை உள்ள பீடத்தை ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருந்தாங்க. இதுதான் புனித அல்போன்சா அம்மாவோட கல்லறை. முதல் முறையா நான் ஒரு புனிதரோட கல்லறைக்கு இப்பதான் போயிருந்தேன். இந்த கல்லறையில வேண்டும் போது புனித அல்போன்சா அம்மா நம்மளுக்காக கடவுள்கிட்ட பரிந்து பேசுறாங்க. இந்த இடத்துல நிறைய பேர் அழுதுகிட்டே வேண்டிகிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் நன்றியும் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் குடும்பத்தோட ஒரு தடவை இந்த இடத்துக்கு வாங்க, உங்களோட வேண்டுதலும் கண்டிப்பா கேட்கப்படும். புனித அல்போன்சா அம்மா அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை கோவிலோட நற்கருணை பேலையை அமைக்கப்பட்டிருந்த கெபி தான் இது. இப்போ மாஸ் நடந்துட்டு இருக்கும் போது நான் எடுத்த இந்த வீடியோ. இது ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த புனித அல்போன்சா அம்மாவோட திருவுருவ சுரூபம். ஆலயத்தை சுற்றி நிறைய ஸ்டால்ஸுமே போட்டிருந்தாங்க, அதாவது டிவோஷனல் திங்ஸ் விற்கிற மாதிரி. ஆலயத்தோட ரைட் சைடில் புனித அல்போன்சா அம்மாவோட வாழ்க்கை வரலாறை புகைப்படமாக இது பண்ணியிருந்தாங்க. இதை நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன், நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க.
மெழுகுவர்த்தி பவனிக்காக இந்த இதை பயன்படுத்துவாங்க போல். நிறையா வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆலயத்தோட லெஃப்ட் சைடில் நிறைய கல்லறைகள் இருந்துச்சு. இதெல்லாம் இங்கே பணியாற்றிய ஃபாதர்களோடதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. இந்த மேட்டுக்கு மேலே இருக்கிறது தான் புனித அல்போன்ஸ் அம்மாவோட கல்லறை இருக்கிற இடம், அவங்களோட ஆலயமும். இப்போ நம்ம கடைசியாக பார்த்த எல்லா வீடியோவும் மேலே எடுத்தது தான். புனித அல்போன்ஸ் அம்மா கல்லறைக்கு ஆப்போசிட்ல ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்க இந்த சர்ச் தான் செயின்ட் மேரிஸ் ஃபொரைன் சர்ச். புனித அல்போன்ஸ் அம்மா இந்த சர்ச்சில் தான் வார்த்தைப்பாடு வாங்கி கன்னியாஸ்திரியா மாறி இருக்காங்க. இப்போ இந்த சர்ச்சுக்குள்ளார போய் பார்ப்போம். இந்த சர்ச்சுக்குள்ளேயுமே நற்கருணை பேலை உள்ள கெபியை ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருந்தாங்க. இந்த சர்ச்சில் புனித அல்போன்ஸ் அம்மாவோட முக்கியமான திருப்பண்டத்தை பத்திரப்படுத்தி வச்சிருந்தாங்க, அதையும் காட்டுறேன். இந்த பேழைக்குள்ள தான் அந்த திருப்பண்டத்தை பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இது இந்த சர்ச்சோட நற்கருணை பேழை உள்ள கெபியோட அமைப்பு. ஸ்கிரீனுக்கு இந்த சைடு நான் எடுத்திருந்தேன். இப்போ நம்ம அல்போன்ஸ் அம்மாவோட மியூசியத்தை பார்ப்போம். அல்போன்ஸ் அம்மா பயன்படுத்தின கட்டில் இது. 1946 ஜூலை 28 இறந்த அல்போன்ஸ் அம்மாவோட அடக்க திருப்பலியானது ஜூலை 29 நடந்திருக்கு. அடக்க திருப்பலிக்கு வந்த கூட்டத்தோட புகைப்படங்கள் தான் இது. 1953 அல்போன்ஸ் அம்மாவின் புனித வாழ்வை அதிகாரப்பூர்வமாக திருச்சபை ஆராய தொடங்கிய அந்த ஆண்டு ஜூலை 28 புனித அல்போன்ஸ் அம்மாவின் திருநாளில் வேண்டுதல் விருந்தில் பங்கேற்ற இறைமக்களின் புகைப்படங்கள் தான் இது. அல்போன்ஸ் அம்மா இறந்த 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இதெல்லாம். இது எல்லாமே அல்போன்ஸ் அம்மா பயன்படுத்திய பொருட்கள். புனித அல்போன்ஸ் அம்மாவின் பொன்விழா ஆண்டு நிறைவை முன்னிட்டு 1996 ஜூலை 19 மத்திய அரசு வெளியிட்ட ஸ்டாம்போட புகைப்படம் தான் இதெல்லாம். புனித அல்போன்ஸ் அம்மா புனிதர் பட்டத்திற்காக திருச்சபை அனுமதி நல்கிய 2 அற்புதமான சாட்சிகள் தான் இது. இதை நீங்க ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கோங்க. புனிதர் பட்டத்திற்காக அல்போன்ஸ் அம்மாவின் கல்லறையிலிருந்து 2 முறை அவரது உடல் எடுக்கப்பட்டிருந்தது. அதில் முதல் தடவை வைக்கப்பட்டிருந்த கல்லு தான் இது. கேரளா குடமாலூரில் அல்போன்ஸ் அம்மா பிறந்த வீடு தான் இது. இவர் தான் அல்போன்ஸ் அம்மாவோட அப்பா. இவங்க அல்போன்ஸ் அம்மாவோட சகோதரிகள். புனித அல்போன்ஸா அவங்க பெரியம்மா கூடயும் அவங்க பாட்டியோடையும் வாழ்ந்த வீடு இதுதான்.
புனித சாவரா அருளாளராக இருந்தப்போ அல்போன்சா அம்மாவுக்கு காட்சி கொடுத்து அவங்க நோயை குணப்படுத்தியிருக்காங்க. இது அல்போன்சா அம்மாவோட அழகிய கையெழுத்து மற்றும் அவங்க கையால் செஞ்ச கலைப்படைப்பு. புனித அல்போன்சா அம்மாவோட இறுதி பயணத்தில் கலந்து கொண்ட ஃபாதர் சிஸ்டர்ஸோட புகைப்படம் தான் இது. புனித அல்போன்சா படிக்கிற காலத்தில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடையும் அவங்களோட டீச்சர்ஸோடையும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இது. பனராங்காரத்தில் உள்ள கிளாரியஸ்ட் கான்வென்ட்டில் புனித அல்போன்சா 1938 இருந்து இறக்குற வரைக்கும் வாழ்ந்த ரூம் தான் இது. இது புனித அல்போன்சா அம்மாவோட ஆசிரியர் பயிற்சி பெற்ற சான்றிதழ். இது அல்போன்சா அம்மா பயன்படுத்திய பொருட்களோட புகைப்படம் தான் இது. இவர் தான் புனித அல்போன்சா அம்மாவோட ஆன்மீக குரு மற்றும் பாவ மன்னிப்பு கொடுத்தவரும். இவர் அல்போன்சா அம்மாவோட அடக்க திருப்பலியில் இவங்க ஒரு புனிதராக ஆவாங்கன்றதை முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி படித்து பாருங்கள். இது ரொம்பவுமே ஒரு இதுவாக இருக்கும். ஆயிரத்தி 1957 ஆண்டு புனித அல்போன்சா அம்மாவோட கல்லறையை முதல் முறையாக தோண்டியிருக்காங்க. அப்போ பார்த்ததில் அல்போன்சா அம்மாவோட இருதயமும் அங்கே போடப்பட்டிருந்த பூக்களும் அழுகாமல் காஞ்ச நிலையில் காணப்பட்டிருந்திருக்கு. புனித அல்போன்சா அம்மாவோட கல்லறையை 28 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் திறந்திருக்காங்க. புனிதரோட இதயமும் பூக்களும் பரிசுத்த பொருட்களும் அதோட உடல்ல இருந்த பகுதிகளும் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு அதை திரும்பவும் அடக்கம் செஞ்சிருக்காங்க இப்ப இருக்கிற இடத்துலயே. அக்டோபர் 12 வத்திக்கானில் புனிதர் பட்டம் அறிவிப்பு நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இதெல்லாம். அந்த டைமில் எல்லா மீடியாலையும் இதை பற்றி தான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது இந்தியாவுக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருந்துச்சு அந்த டைமில்.
நம்ம இந்திய நாட்டோட முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்மளுடைய புனிதரோட கல்லறைக்கு வந்து வணக்கம் செலுத்தியிருந்த புகைப்படம் தான் இது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் வத்திக்கான்ல அல்போன்சாமாவுக்கு புனிதர் பட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அதோட காப்பி தான் இது. புனித அல்போன்சாமாவோட பரிந்துரையால நடந்த காரியத்துக்கு நன்றி சொல்ற விதமா சாட்சி சொன்னவங்களோட ப்ரூஃப் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லுங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ புனித அல்போன்சாமா கல்லறைக்கு நாங்க எப்படி போனோம்னா, திருச்சியில இருந்து எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷனுக்கு நாங்க ரிசர்வேஷன் பண்ணி போயிட்டோம். எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன் இறங்கினதுக்கு அப்புறம் கோட்டயத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு அன்ரிசர்வ்ல ஏறி போனோம். எர்ணாகுளம் டவுன் ஸ்டேஷன்ல இருந்து கோட்டயம் ஸ்டேஷனுக்கு 50 கிலோமீட்டர் இருந்துச்சு. 1 hour டிராவல் டைமும் ஆச்சு. கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினதுக்கு அப்புறம் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தோன்னே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு கோட்டயம் KSRTC பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். இது ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. ஆட்டோவுக்கு ஒரு 50 ரூபா வாங்கினாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு பாலான்ற ஏரியாவுக்கு போற பஸ்ஸை பார்த்து ஏறணும். இந்த KSRTCல இருந்து ஒரு 28 கிலோமீட்டர்ல அந்த பஸ் ஸ்டாண்ட் வரும். அங்க போய் நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அங்க போய் இறங்கிட்டு பரணங்கானம் இல்லைனா வந்து அல்போன்சா சர்ச்சுன்னு சொன்னா சர்ச் வாசல்ல இறக்கி விட்டுருவாங்க. ரூட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.